ராமன் அங்கே கை விட்டார்ல அயோத்தியில், அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டில் அவங்கள கை விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணன் கோகா மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பூரண குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விரைவில் அவர் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்து. ராமதாஸ் சார் இங்கே தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்க நான் வந்து இதான் அந்த மைக்கு திருப்பட ரைட்டு திருப்ப ரைட்டு கையை இன்னும் ஓரிரு நாளில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பின்னாடி வாடா கருப்ப பின்னாடி வா. தண்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீண்ட நேரமா பேசியிருந்தீங்க. என்ன பேசுறீங்க? டைம் இருந்தது பேசிட்டு இருந்தோம். வேற என்ன பேசுவாங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்ட நட்பு ரீதியான சந்திப்பு. ஐயாவும் இன்னும் உள்ளதா இருக்காரு. பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். ஐயாவை சந்திச்சு பேசுறீங்களா? ராமதாஸ் இல்ல, நான் கோகா மணி அண்ணன் தான் பார்த்தேன். பாமக சந்திக்க வாய்ப்பு இல்லைங்களா? அவரை சந்திக்க முடியல. நாங்க சந்திக்க வந்தது சட்டமன்ற கட்சி தலைவர், பாமகவினுடைய தலைவர், அவரை தான் பார்த்தேன். எப்படி இருக்க மனநிலையா எப்படி இருக்கிறாரு? நலமா இருக்காரு, உறுதியா இருக்காரு. பட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் புத்துணர்வு கொடுப்போம் என்று தான் சொல்லியிருக்காரு. சார், இந்த தொடர்ந்து நீடித்தே இருக்கு. மாறி மாறி ரெண்டு பேரும் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? பாமக நிலவக்கூடிய கட்சியுடைய பிரச்சனை அதுக்குள்ள நாங்கள் தலையிட விரும்பலை. ஆனால் வந்து மருத்துவர் ஐயா ஒரு சமூக நீதி போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கோகா மணி மீது இதுவரை அபாண்டமாக மீன்படி சுமத்துவதாக இவர் கேட்குறாரு. அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்க மாட்டார். சேத்து விக்ரம் தான் ஒரு தலைவராக இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஷார்ட்டாக சொன்னோன்னா தந்தை சொல்லிக்க மனிதன் இல்லை, அதை கடைபிடிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை. இப்போ தொடர்ந்து ராமதாஸ் இவர் அன்புமணி வராரு சார். அதை திசை திருப்பது தான் இப்படி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு பரவிட்டு வருது சார். நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக பார்க்க வந்து அதை எப்படி திசை திருப்ப முடியும்? இவங்க அட்மிட் ஆகிருக்கு சார். முக்கிய நிர்வாகம் தொடர்ந்து மருத்துவமனையில் ஒரே நேரத்தில். அவருக்கு உண்மையிலேயே வந்து இருதய பிரச்சனை இருக்குது. அவர் வந்து நீண்ட காலமாக கார்லேயே ட்ராவல் பண்ணவர். முதுகெலும்பில் அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஸ்கேன் பண்ண போகிறாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பரிசோதனை செய்ததுக்காக மதுரையில் ஒரு திருமாவளவன் வைகை சந்திச்சாங்க. திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அவர் சந்தித்தது வந்து அது ஒரு திமுக கூட்டணியில் ஓட்டலைன்னு சொல்லிட்டு வைகை செல்வன் இது பண்ணாரு. அது திரும்ப மறுக்கிறாரு. இந்த இதெல்லாம் வந்து இப்போ பாமக வந்து பண்ணி ஒரு வேற யார் பேசுறாங்க அதை பற்றிலாம் நம்ம பதில் சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக சட்டமன்றத்தில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் இப்போதைக்கு 4 வருஷமா. அதுக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே 2001 4 வரை நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பொறுப்பாளர்கள் பணியாற்றி இருக்கிறோம். நீண்ட காலமாக மருத்துவர் ஐயா கூடவும் அண்ணன் கோகா மணி கூடவும் சமூக பணியில் இருக்கிறோம். அதனால் இந்த சந்திப்பு என்பது முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் உடல் நலம் நன்கு தெரிய வர வேண்டும் என்றுதான் அவருக்கு வாழ்த்து பண்ணாரு. அவர் வந்து விரைவில் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு எதனா தகவல் எதனா சொன்னாரா? அவரை தான் கேட்கணும். எனக்கு வந்து ஜோசியை நான் சொல்ல தெரியும். மதுரை முருகன் மாநாடு பற்றி மட்டும் சொல்லிடுங்க சார். மதுரை முருகன் மாநாடு பாஜகவை இந்து முன்னணியை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு நான் கேட்குறேன். தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும், தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும். உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு தடையாணை வாங்கினவங்க யாரு? உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? அவங்க போயிட்டு இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அயோத்தியில் அப்படி தான் பண்ணாங்க. அயோத்தி ராமர் 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 இருந்தாங்க. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன ஆச்சு? அயோத்தி ராமர் பாஜகவை கைவிட்டார். பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக மாறி போச்சு. அதே அயோத்தியில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர். சாதாரண ஒரு ஆள் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ ராமன் அங்கே கை விட்டார்ல அயோத்தியில், அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டில் அவங்கள கை விட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.